உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அருமையான பிள்ளைகளை தந்தீர் ஐயா. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். இந்த சுதந்திரங்கள் சிறு வயசிலிருந்தே உடைய வேத வசனங்களிலும் ஜெபத்திலும் பாட்டிலும் நாங்கள் பழகி கர்த்தரோடு இணைத்து வளர்க்க எங்கள் தந்த பெற்றோருக்கும் ஊழியருக்கும் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் என் பிள்ளைகளை ஆசீர்வதி. என் பிள்ளைகளுக்கு இன்னும் ஞானம், ஞாபக சக்தி, ஆண்டவருடைய கிருபை பெருக வேண்டும். எல்லா பிள்ளைகளையும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய், பயபக்தி உள்ள பிள்ளைகளாய், தேவ வசனத்தின்படியே கர்த்தருக்குள்ள மறைந்து வளருகிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றி ஆசீர்வதி. ஆண்டவருடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் என் பிள்ளைகளை நிரப்பி கர்த்தருக்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் பள்ளிக்கூடத்திலும் சாட்சியாய் எங்கள் பிள்ளைகளை நடத்தித்தார். இப்படியே கரத்தில் கொடுக்கிறேன். இன்னும் அடுத்த மாதம் பிள்ளைகள் சொல்லும்போது இன்னும் உற்சாகத்தோடு ஆவியின் வல்லமையோடு சொல்ல கிருபை ஞானத்தை தார். அப்படி என் பிள்ளைகளை என்னுடைய கரத்தில் தந்து விட்டேன். அதுபோல கர்த்தாவே, என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததில் உமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கரங்களையும் தேவன் 100 மடங்காய் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாத போக மட்டும் உடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் குடும்பத்தில் பெருக, என் பிள்ளைகள் குடும்பத்தில் எல்லா விதமான நன்மைகளோடு சுகம், சமாதானம், சந்தோஷம், ஆவியின் பிரசன்னத்தோடு என் பிள்ளைகளை நடத்தும், காத்துக்கொள்ளும். உடைய மகிமையின் பிரசனம் என் பிள்ளைகள் வீடுகளில் நிறைந்திருக்கு. இந்த ஒவ்வொரு காசும் என்னுடைய அப்பாவுடைய ஊழியத்துக்கு இந்நாள் வரையிலும் ஜெயத்தோடும் மகிமையோடும் ஆசீர்வாதத்தோடும் நீ நிறைவாக்கி தந்து கொண்டிருக்கிற உடைய பெரிதான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கரத்தில் தருகிறேன், காத்து நடத்தும். ஊழியம் உம்முடையது, நான் உம்முடையவர்கள், பிள்ளைகள் உம்முடையவர்கள், எல்லாவற்றையும் என் அப்பா கரத்தில் வைக்கிறேன். நீங்களே ஆசீர்வதி. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. வார நாள் கூட்டத்துக்கு ஒழுங்காக வாங்க. வார நாள் கூட்டம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. புதன்கிழமை ஜெபம், வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை உபவாச ஜெபம். பைபிள் ஸ்டடியில் ஒரு 1 hour தேவ வசனம் அருமையாக கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். மிகவும் பலனாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இப்படி இருக்காதுங்க வீடுகளில். தேவனுக்கேற்ற ஒரு விழிப்புள்ளவர்களாய் காணப்படுங்க. சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கும் வாங்க. அன்றைக்கும் தேவ வசனத்தை வல்லமையாய் கர்த்தர் கொடுக்கிறார். அழிவுக்குரியதில் போகிறத விட அழியாத மகிமையை நாடும்போது கர்த்தர் இன்னும் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த லேட்டாக வந்து ஆராதித்து போகிறாங்களே, அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னே எனக்கு தெரியாது. அது எப்படி திருப்திப்படுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே தேவன் துக்கப்படுகிறார். ஊழியக்காரர் இவ்வளவு துக்கப்படும் போது தேவன் அதை விட அதிகமாய் துக்கப்படுவார். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகட்டும். புருஷனுக்கு வேலை இருந்தாலும் மனைவி பிள்ளையாவது சீக்கிரமாய் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக அதிக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் வேணும். இது மனைவியும் அப்படியே இருந்து இப்போ 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்தீங்க, என்ன அவனுக்கு வேலை, அவன் வரட்டு, அப்படி வேலை முடிச்சு இப்படி வரட்டு. நீங்கள் காலையில் 7 மணிக்கே கிளம்பி வாங்க. ஒரு ஸ்கூலில் வேலை செய்த டீச்சர் ஸ்கூலுக்கு இப்படி தானே போவ? அதே தானே ஒரு டீச்சர், பட்டம் பெற்றவள்,
டிகிரி வாங்கினவள் மிகவும் தெளிவாயிருங்க, மிகவும் தெளிவாய். நீ ஸ்கூலுக்கு எப்படி ஒரு பக்தி வைராக்கியத்தோடு போறியா, அதை விட பக்தி வைராக்கியம் கர்த்தருக்காக வேணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உற்சாகமாய் எல்லாரும் கர்த்தருக்காக எழும்பணும். இன்றைக்கு நம்ம மத்தியில் ஒரு புதிய சகோதரி வந்திருக்கிறீங்க. எங்கேருந்து வந்தீங்கம்மா? இதுக்கு முன்ன இங்கே வந்திருக்கா? என்னால் தாய் வந்திருக்கிறீங்களா? என்ன சொல்கிறாங்க? வரல. பக்கத்துலேருந்து வரீங்களா, தூரத்துலேருந்து வரீங்களா? பக்கத்துலேருந்தா? ஆனால் நீங்கள் முன்னால் வந்திருக்கலாமே. காலையிலேயே வந்துட்டாங்க, மிக உற்சாகமாக ஜெபித்தாங்க. அவங்கள முன்னால் கூப்பிடலான்னு நினச்சேன், திருப்பி அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு விட்டுட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வந்தால் முன்னாலே வந்து உட்காருமா, இன்னும் கர்த்தருடைய கிருபைக்குள்ள பெருகு. நான் ஆண்டவருக்குள்ள உங்களை வளரத்தான் செய்யணும்னு எனக்கு ஆசை. இன்னும் நம்ம கர்த்தருக்கென்று அதிகமாய் பெருகணும். எவ்வளவு கர்த்தருக்காக எழும்பணுமோ அவ்வளவு கர்த்தருக்காக எழும்புவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரங்க இப்படி இருக்கவே இருக்காதுங்க. ஒரு 8:30 மணிக்கு வந்து உங்களுக்கு 1 மணிக்கு நேரம் ஜெபிக்க முடியாத சகோதரங்களை நினச்சா ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு கடைசி வாரம், கடைசி நாள் வாரத்தில் ஆயத்தத்தின் நாள், அந்த நாளில் சகோதரங்க வந்து உங்களை ஆயத்தப்படுத்தாவிட்டால் மிகவும் வேதனை, மிகவும் வேதனை. எல்லாருக்கும் வண்டி இருக்குது. சகோதரங்கள் சகோதரிகளைப் போல பயப்படுக தேவையில்லை. அதனால தான் சகோதரிகளுக்கு காலையில் 10லிருந்து 1 மணி வரை வச்சது. சாயங்காலம் வந்தால் சகோதரிகளுக்கு பயம். நாமும் அதை செய்கிறது தவறு என்று நினைத்து நாங்கள் இப்படியே வைத்து இப்படியே கர்த்தருக்குள்ளே வளருகிறோம். ஆனால் நீங்களும் வளர வேண்டும் என்று தான் எனக்கு ஆசை. சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்தை நடத்துகிறீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, எனக்கு அது பெருசல்ல. எல்லாவற்றை விட ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, சம்பாத்தியம் வர வர ஜபமும் குறையுது, ஜபம் குறையுது. சேகர் 1 hour ஜெபிப்பாய், இப்போ 1/2 hour ஜபத்தில் வந்திருக்கேன். நான் எல்லாம் கவனிப்பேன். யார் உள்ளே வந்தாலும் என்னுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தரோட தான். என் பிள்ளைகளை நான் உன்னத அனுபவத்துக்கு கொண்டு போகணும். நான் புசித்து, நான் குடித்து, நான் சுகபோகமாய் வாழ ஊழியத்துக்கு வரல. அப்படி வந்திருந்தேன்னா என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்பேன். நான் தியாகமாக இருக்கிறதுனால தான் 61 வருஷத்தை முடித்து 62வது வருஷம் ஊழியத்தில் நிற்கத்தக்கபடியாய் கர்த்தர் பலன் தந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. புருஷன் இறந்தான் 23 வருஷம் முடிஞ்சு 24வது வருஷம் தொடங்கிருச்சு. கர்த்தருக்கு அல்லேலூயா. தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அதை சாட்சியாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடக்கம் பண்ண கூட காசு இல்லை. அந்த நிர்பாக்கியத்தில் இருந்த என்னை கர்த்தர் இவ்வளவு தூரம் ஆசீர்வாதத்தோடு வைத்து நடத்தி கொண்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அது என்ன? தியாகமாய் ஜெபிக்கிற ஜெபம், தேவனுக்குள்ளே நிற்கிற உறுதி. அதுபோல் ஜெபத்தை குறைக்காதுங்க, தேவ வசனத்தை குறைக்காதுங்க. வசனமும் ஜெபம்தான் நம்மை பலனாய் நடத்தும். கர்த்தருக்கு உலகத்தில் எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, உங்களுக்கு பணத்தின் மேலே பணம் இருந்தாலும் அது உனக்கு மேன்மை இல்லை. தேவனுடைய வசனமும் ஜெபமும். பிரைஸ் தி லார்ட். அதனால கர்த்தருக்குள்ள அதிகமாய் வளர உங்களை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 116 சங்கீதம்
8வது வசனம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீ. அவர் தப்புவிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தப்புவித்து அவர் நம்மை நடத்துகிற தேவன். அவர் எதெல்லாம் தப்புவிப்பாரு? ஆத்துமாவை மரணத்துக்கு. மரணம் சொல்லும் போது நரகம். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க மரணம் சாவுண்டு, செத்து நரகந்தாய். அல்லேலூயா. இந்த மரணம் நரகத்துக்கு போகாதபடி நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் தப்புவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும். வீணாய் கண்ணீர் விடாதபடி தேவனுக்குள்ள கண்ணீர் விட்டு தேவ கண்ணீரோடு பலனடைகிற கண்ணாக மாற்றுகிறார். அப்படி நம்மை தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீணாய் என்னை பாருங்க, ஒரு வருத்தம் வந்துட்டா உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த ஞானத்தை நான் அடிக்கடி பார்ப்பேன். வேற எனக்கு எந்த சாட்சியும் இல்லை. 33.5 வருஷம் ஆகுது அவன் என்கிட்ட வந்து, நான் அவளை போய் சந்தித்து கொண்டு வந்து. எத்தனை வருஷம்? 33.5 வருஷம். அல்லேலூயா. இப்படி கணக்காக யாருமே ஒரு விசுவாசியை நடத்த முடியாது. அல்லேலூயா. அவளை ஏதாவது ஒரு வருத்தம் அவளுக்கு வந்துருச்சன்னா அவள் முதல்ல என்ன செய்வா தெரியுமா? முகம் செவந்துடும், கண்ணிலேருந்து தண்ணி கட்ட 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 கட்டு பாயும். நான் அப்படியே பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவளுக்கு பேச முடியாது, புக்கு புக்கு புக்குன்னு புக்குவான். உடனே எனக்கு சிரிப்பு வந்துடும். கர்த்தருக்கு இப்படி தான் நம்ம அவங்கள மாற்றணும். இப்போ அது எவ்வளவோ குறைஞ்சி போச்சு. இப்போ எவ்வளவோ குறைஞ்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்ணை கண்ணீருக்கும் என் காலை அப்போ தப்பு வைத்து தேவனை மறக்கிறதுனால நான் சொல்ல வர்றது இந்த காரணம். தப்பி வைக்கிற தேவனை மறக்கிறதுனால அப்போ நம்முடைய ஆத்மா பலனடையாத போகாத, கண்ணீரோடு இருக்காத, நம்முடைய கால இடரலுக்குள்ளே போகாதபடி அவர் நம்மை விடுதலையாக்கி நம்மோடு எச்சரித்து நம்மோடு உணர்த்தி நம்மை பலனாக்குறார். அல்லேலூயா. இப்படி எச்சரித்து நம்மை உணர்த்தி நம்மை நடத்துகிறதுனால எல்லா வழிகளிலேயும் நான் தப்பிவிக்கப்படுகிறோம். 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அவர் வசனத்தை அனுப்பி, தேவ வசனத்தினால உன்னுடைய வியாதி, உன்னுடைய பலவீனம், உன்னுடைய கஷ்டங்கள் நீங்குகிறது. தேவ வசனத்தை உனக்கு கொடுத்து தேவ வசனத்துக்குள்ள உன்னை பலனாக்கி உன்னை தப்புவிக்கிறார். அந்த தேவ வசனம் நமக்கு வந்த உடனே நமக்கு அழிவிலிருந்து ஒரு விடுதலை, நம்முடைய வேதனையிலிருந்து ஒரு விடுதலை, நம்முடைய கஷ்டங்களிலிருந்து ஒரு விடுதலை, நம்முடைய நெருக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை. கர்த்தருக்கு ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவ வசனம் நமக்கு அதிகமாய் வேணும். தேவ வசனம் இல்லாத ஒரு காலம் நாம் பலனடைய முடியாது. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அப்ப நமக்கு விரோதமாய் வருகிற, நமக்கு தீங்காய் வருகிற எல்லா காரியங்களிலிருந்தும் அவர் நம்மை தப்புவிப்பார். ஒருவேளை நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஒருவேளை நம்முடைய வியாபாரத்தில், ஒருவேளை நம்முடைய கம்பெனியில் ஏதாவது ஒரு தப்புதமான காரியம் நமக்கு விரோதமாக எழும்பினா நீ திகிலடைய வேண்டாம். தேவ வசனத்தை பிடித்து
அவரை நோக்கினா போதும், கட்டாயமாய் அவர் நம்மை தப்புவித்து விடுவிப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தருக்கே ஒரு காலம் அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. 2 கொரிந்தியர் 1 வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை அதுதான், நம்முடைய விசுவாசம் அதுதான், நம்முடைய உறுதி அதுதான். இன்னும் கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 5 முறை டைபாய்டு வந்து எனக்கு 5 முறை, 5 முறையும் ஜன்னியில தான் இருந்தேன். மிக மோசமாக இருந்தேன். நான் பிழைப்பேன்னு நினைக்கவே இல்லை, ஒருவரும் நினைக்கல. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இந்நாள் வரையிலும் அந்த 72வது ஆண்டோட என்னுடைய வியாதியை வேரோடு அழித்தார். என்னை முழுவதுமாய் தப்புவித்தார். அதுவரையிலும் ஒரு வியாதிக்காரியாகவே காணப்பட்டேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை எடுத்து வல்லமையா அங்கங்கே எங்கே பாம்பே போனேன், கல்கத்தா போனேன், செகந்திராபாத் போனேன், ஹைதராபாத் போனேன். அல்லேலூயா. சிங்கப்பூர் போனேன், மலேசியா போனேன். எல்லா இடங்களிலும் அவர் கொண்டு போய் என்னை தப்புவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அவிதமாய் கர்த்தர் எடுத்து உபயோகப்பட நீங்களும் ஆண்டவர் கரத்தில் தப்புவிக்கத்தக்கபடியாய் தேவ வசனத்தில் உறுதியாயிருங்க, தேவனுக்குள்ள உறுதியாயிருங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உறுதியாயிருங்க. இந்த மேலான அனுபவத்துக்குள்ள பலனாய் நெல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 17வது வசனம். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஆமென். விடுதலையாக்கிற தேவன். முதலாவது நம்மை தப்புவிக்கிற தேவன், 2வது நம்மை விடுதலையாக்கிற. அங்க சொல்லி இருக்கு பாருங்க, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கு. அப்போ நமக்கு எப்போதும் நம்மோடு யார் போராடி கொண்டிருக்கிறது? பலத்த சத்துருவு. அந்த பலத்த சத்துருவுக்கு நம்மை தப்புவித்து நம்மை விடுவித்து அவர் ரட்சிக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை, நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை, நாம் குளறி போக வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. அநேக வேளையில் எனக்கு அநேக சகோதரிகள் வருவாங்க, வந்து என்னோடு சொல்லுவாங்க, எனக்கு உடம்பே நல்லா இல்லை, நான் சுகமாகவே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்லுவாங்க. சொல்லும்போது நான் அவர்களோடு சொல்லுவேன், கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தா ஒரு காலம் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அந்த தைரியம் நமக்கு வரணும். இங்கே பாருங்களா, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்தை. அப்போ நம்ம விட நம்மை தாக்கி பலவீனப்படுத்துகிறவை அதிக பலவான். அதை விட பலனை தர கர்த்தர் நமக்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பலத்தை விட அதிக பலனோடு நம்மை விடுதலையாக்க வல்லவர். இந்த விசுவாசத்தில், இந்த தைரியத்தில், இந்த மகிமையில் நாம் வந்தோமானா கர்த்தர் ஒரு காலம் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. 107ஆம் சங்கீதம்
28வது வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீங்க ஆபத்தில் எங்க போவீங்க? பொதுவாக சொல்லுங்க. ஒரு வியாதி, ஒரு காய்ச்சல், ஒரு வாரம் காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சல் விடாத உடனே எங்கே போவீங்க? டாக்டர்கிட்ட போய் அதை பார்த்து 2 மாத்திரை வாங்கி போடுவீங்க. அதல்ல. யார்கிட்ட வா? கர்த்தரிடத்தில் வா. கர்த்தரிடத்தில் வா. கர்த்தர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 3 மாசமா வியாதியாக தான் இருக்கிறேன். 3 மாசமா என்னை பார்த்த சகோதரிய அழுதாங்க. அவ்வளவு எனக்குள்ள வலி, நோவு, வேதனை. அதுலேயும் இதுவரையிலும் நான் அசைக்கப்படாதபடி கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய செய்தியும் கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் பைபிள் ஸ்டடி, உபவாச ஜெபத்தை எடுக்கிறேன். கர்த்தருக்கு அல்லேலூயா. சுமார் 1 மாசமா என் சரீரத்துக்குள்ள ஜுரம். அந்த ஜுரத்தையும் வச்சு தான் நான் எல்லா காரியங்களையும் கர்த்தருக்குள்ள நிறைவேற்றி கொண்டே வருகிறேன். கர்த்தருக்கு. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எல்லா இக்கட்டுக்கும் அவர் நீங்களாக்கி நம்மை விடுவித்து நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். எந்த மனுஷனை நாடி ஓடாதுங்க. மாத்திரை என்ன இந்த செல்வம் என்னட்ட பேசுவான். அடிக்கடி செல்வம் என்னட்ட வந்து மணிக்கணக்கா மாத்திரை, டாக்டர். எப்போ பாரு விசுவாசம். அதுதான். அது அல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி. அது அல்ல ஆவிக்குரிய பலன். அது அல்ல. கர்த்தர் விடுவிக்கிற தேவன். கர்த்தர் நம்மை ரட்சிக்கிற தேவன். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு சுகம் தருகிற தேவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காலம் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல. சங்கீதம் 37 சங்கீதம் 39, 40. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். யாருடைய ரட்சிப்பு? நீதிமான்களுடைய ரட்சிப்பு. அப்பா, நாம் யாரு? நம்ம யாரு? நீதிமான்கள். நம்முடைய ரட்சிப்பு எங்கிருந்து வந்தது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம்? ஆமே. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அந்த நீதிமானுக்கு எந்த இக்கட்டு, எந்த கஷ்டம், எந்த நெருக்கம் வந்தாலும் அவர் தான் அடைக்கலாம். அவர் தான் பலன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஜீவா யார் பலன்? சத்தமா சொல்லு. கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். வந்து சும்மா அழுகிறது இல்லை. முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். முழுவதுமாக ஆண்டவர் கரத்தில் நம்ம சமர்ப்பிக்கணும். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். அந்த விசுவாசத்தில் வளருங்க. அந்த உறுதியில் வளருங்க. அந்த பலத்தில் வளருங்க. 40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நம்பி இருக்கு. நீங்க யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். வேற எதையும் நம்பக்கூடாது. கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் அவர் அவர்களை விடுவித்து எல்லாவற்றிலையும் அவர் விடுதலை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 34 சங்கீதம் 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கர்த்தர் கேட்டு
அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். Praise the Lord. நீங்க யாரை கூப்பிடுங்க, நீங்க யாரை கூப்பிடுங்க? ராவும் பகலும் வேலை செய்கிறீங்க, கர்த்தரை கூப்பிடு. உங்களுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, மெர்சி என்ன இல்லை. மெர்சிக்கு கை அடிச்சு கை புண்ணாயிருச்சான். கர்த்தருக்கு அறிக்கை. Praise the Lord. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லாவற்றுக்கும் அவன் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், நமக்கு சுகம் தருகிற தேவன். நான் இன்னைக்கு நிற்கிறது அவர் என்னை விடுவித்ததினால், அவர் என்னை தாங்கிறதினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விசுவாசத்தில் வளருங்க. விடுவிக்கிற அப்பா என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அவர் என்னை விடுவித்து மகிமையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவ்விதமாய் நம்மை நடத்துகிற தேவன். 107 சங்கீதம் 19வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாதாய் அவர் விடுவிப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் சுகம் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற யாரை கூப்பிட்டாலும் கர்த்தர் சுகம் தரவே மாட்டார். அவர் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பார், கண்டுகிடவே மாட்டார். என்னைக்கு நீ இறங்கி உன்னை தாழ்த்தி வாரியோ அன்னைக்கு விடுதலை உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் வளருவோம். சும்மா விசுவாசி, ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பேசுவேன், அதல்ல. விசுவாசம் இல்லையே, விசுவாசம் இல்லையே. கர்த்தருக்கு நான் பிறந்து இதுவரை நான் மாத்திரையோ மருந்தோ டாக்டரோ போனதில்லை. கர்த்தருக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? கை தூக்குங்க. விசுவாசிய, கிறிஸ்தவங்கள, இந்துக்களா? எல்லாம் கிறிஸ்தவங்க தானே, ஒரு சிலர் தான் இந்துக்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் நமக்கு சுகம் தர வல்லவராயிருக்கிறார். அப்பல்லோ போவாங்க, பணம் இருக்கிறவங்க அப்பல்லோ போவாங்க. ஆமாம், அப்பல்லோ போனால் தான் நல்லா பார்ப்பாங்க. ஆமாம். கர்த்தருக்கு அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள விசுவாசம் வரட்டு, உனக்குள்ள கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை வரட்டு. அவர் ஒரு காலம் உன்னை கைவிடுகிற தேவனே அல்ல. சங்கீதம் 37 சங்கீதம் 10வது வசனம். தான் இன்னும் கொஞ்ச நேரம்தான், இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. இல்லை. பார்த்தீங்களா? துன்மார்க்கனை கர்த்தர் அளிப்பார், ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார், அவர்களுக்கு உணர்த்துகிறார், அவர்களோடு இடைபடுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறாரா இல்லையா? ஆமே. நம்மை அவர் இடைப்பட்டு அவர் நம்மை தாங்கி நடத்துகிறார். ஜெபத்திலையும் பார்த்தீங்களா, ஒரு தாய் தேற்றுவது போல ஒரு காலம் மறக்காதுங்க. ஏனோ தானே என்று வந்து ஜெபத்தில் இருக்காத, தேவ பயம் இல்லாத இருக்காத, உணர்வோடு பிள்ளைகளானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி உணர்வு இருக்கணும்.
காலேஜ் போகிறது வர பிள்ளைங்க ஒரு விதம், 10th போகிறது வர ஒரு விதம், 10th போய் +2 போயிட்டா பிள்ளைகளுடைய கண்ணு என்ன ஆகிரும்? சொல்லுங்க எசரு வசனை எப்படி சொல்லுவா? இப்போ அவங்க என்ஜினியர், அவங்க என்ஜினியருக்கு வசனம் சொல்லக்கூடாது. எழும்பி நின்று என்ஜினியர் வசனம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு அப்படி ஆயிடுச்சு. என்ஜினியருக்கு முன்ன எல்லா ஜபங்களும் உண்டு. சனிக்கிழமை ஜபம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் உண்டு, வாலிபர் கூட்டம் உண்டு, சண்டே கிளாஸ் உண்டு, எல்லாம் உண்டு. இப்போ 10th போயாச்சு, +2 போன உடனே எங்கே போயிடுவாங்க? வாலிபர் போன உடனே அவ்வளோதான். நாங்கள் பெரியவங்க, எங்கள் படிப்பு, எங்கள் உத்தியோகம் இல்லை. கர்த்தருக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான். அப்போது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தான், அவன் இல்லை. கர்த்தருக்கு தேவனுடைய பிள்ளையே, துன்மார்க்கனின் ஜீவியை நமக்கு வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற குடும்பம் எப்போதும் அபிஷேகத்தில், ரட்சிப்பில், பரிசுத்தத்தில், தேவனை தேடுகிறதில், தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் வளரும்படியாக பிள்ளைகள் முதல் பெரியோர் வர கர்த்தருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிள்ளை இல்லை, பெரிய பிள்ளை ஆயாச்சு. ரொம்ப 2 பேரும் விளையாடுறீங்க. யாகேஷ் தள்ளி உட்காரு, இன்னும் தள்ளி உட்காரு. ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகணும். சங்கீதம் 51:2-12. உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி. நமக்கு என்ன ஆவி வேணும்? சகோதரியை தான் கொஞ்சம் உற்சாகம், சகோதரங்களுக்குள்ள உற்சாகம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லை. போன வாரம் கொஞ்சம் உருட்டி விட்டதுனால இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லை இருக்காதுங்க. உற்சாகமான ஆவி. கர்த்தர் சொல்லுகிறாரு, முதல் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி. வேற எதுவுமே நமக்கு பொக்கிஷம் இல்லை, எதுவுமே பொண்ணு பொருள் இல்லை. நமக்கு இதுதான் மேன்மையானது, உன்னதமானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவர் நம்மை கைவிடுகிறார். இந்த உற்சாகம் நம்மை விட்டு போகக்கூடாது. நான் செத்து போனால் கூட இந்த சபையில் உற்சாகம் போகக்கூடாது, எழுப்புதல் போகக்கூடாது. கர்த்தருக்கு என்னுடைய நாட்கள் கடைசி ஆயாச்சு. இனி நீங்கள் தான் கர்த்தருக்குள்ளே வளரணும், பெருகணும். கர்த்தருக்கு உமது ரட்சண்யத்தின் சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமே. அல்லேலூயா. இந்த உற்சாக ஆவி நம்ம தாங்க தாங்க நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரும், நமக்குள்ள ஒரு பலன் வரும், நமக்குள்ள ஒரு வல்லமை வரும், நமக்குள்ள ஒரு கிருபை வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தானியேல் 5:11-12. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார்,
அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். ஆமென். பாருங்க, அப்ப தானியேலு கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைக்கு இவ்விதமான கிருபை கொடுத்த உடனே அந்த ராஜா அரண்மனையிலேயே இவனுக்கு ஒரு உயர்வு, இவனுக்கு ஒரு மேன்மை, இவனுக்கு ஒரு மகிமை. கர்த்தருக்கு நீங்க வருகிறீங்க சபையில், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லா விஷயம் பெற்றவங்க, எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஆனால் உங்களுக்குள்ள இந்த ஒரு மேன்மையை காண முடியவில்லை. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மேன்மையை காண முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த மேன்மைக்குரிய மகிமை உடையவர்களாய் நம்ம காணப்படணும். நம்ம ஒரு விசேஷித்தவர்களாய் காணப்படணும். நான் கர்த்தருக்கு ஒரு உகந்த ஒரு பாத்திரமாய் நம்ம காணப்படும். கர்த்தருக்கு அப்ப எல்லா இடங்களிலும் அவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போன வாரம் ட்ராக்ட் ஊழியத்துக்கு போனாங்க. இன்னும் மிகவும் ஒரு துக்கம், அதை நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லுவேன். டிராக்ட் ஊழியத்துக்கு போனால் ஒரு டிராக்டை கொடுத்து இயேசு நல்லவர், இயேசு இன்பமானவர், நீங்கள் இயேசுகிட்ட வாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். சும்மா பிறகு கொடுத்துக்கிட்டு வரதில்லை. எனக்கு ஒருத்தர் திண்ணனூர்காரர் பொதுவாக அந்த பக்கம் வந்திருக்காரு. திண்ணனூரில் இருக்கிறவர், அவருக்கு யாபேசு ஒரு டிராக்ட் கொண்டு கொடுத்தானா. அவரே சொல்கிறாரு, 7 சகோதரங்க இருந்தாங்க, ஒருவர் கூட என்னை கண்டுக்கிடவில்லை. நல்ல கவனிங்க, ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் செய்கிற ஊழியத்தை சொல்லுகிறேன். ஒருவர் கூட என்னை கண்டுக்கிடவில்லை. அந்த சின்ன பையன் ஓடி வந்து என் கையில் ஒரு டிராக்டர் கொடுத்தான். அந்த டிராக்டரை நான் கொஞ்சம் படித்த நின்று, அப்போ கூட ஒரு சகோதரன் வந்து என்னை விசாரிக்கவில்லை. கர்த்தருக்கு சாட்சி நல்லா இருக்கா? ஊழியம் செய்த 7 சகோதரங்களும் உணர்வடைங்க. நான் இதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது என்னால். நான் இத்தனை காலமும் ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆத்துமா இங்கேருந்து அங்கே வரை இருந்தது. கர்த்தருக்கு எல்லாரும் வீடு வாங்கி எல்லாம் போய் இன்னைக்கு எல்லாரும் அன்பாக தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஊழியம் போகிறது இல்லை. அவர் சொல்லுகிறாரு, 7 பேர் என்னை கவனிக்கவில்லை. இதில் உங்கள் பேர் இருந்தது, உங்கள் நம்பருன்னு தெரியாது, ஆனால் உங்கள் பேர் இருந்தது. வில்சி ஜபமணி, நீங்கள் தான் எழுதுனீங்களான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். கர்த்தருக்கு மிக அருமையாக இருக்குன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், மிக அருமையாக இருக்கிறது, நீங்கள் அதை படிச்சிங்க, என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன். நான் தேவனிடத்தில் எனக்கு ஒரு பலன் வேணாம், இவ்விதமான ஒரு சந்தோஷம் எனக்கு வேணும்னு கேட்டேன். இன்னும் எனக்காக ஜெபிங்க. கர்த்தருக்கு ஹல்லேலூயா. சவனே என்ன ஊழியம்? உடனே அவருக்காக ஜெபித்தேன். வாங்கன்னு சொன்னேன். திண்ணனூரில் இருக்கிறேன். திண்ணனூரெல்லாம் நானும் வந்திருக்கேன், எனக்கு தெரியும், வரலாம். உங்களுக்கு பிடிக்குது இல்லையா?
வந்து பாருங்க வாங்கன்னு சொன்னேன். இல்லையா அங்கே பக்கத்தில் இருக்கிற சபைகளுக்கு போங்க. எந்த சபையெல்லாம் பக்கத்தில் இருக்கோ விடாதுங்க. இதை கேட்டீங்க, பார்த்தீங்க. நானும் உங்களுக்காக இப்போ ஜெபம் பண்ணியிருக்கேன். கட்டாயம் இதுக்குள்ளே வளரணும். பிரைஸ் எல்லாம் வேறு யாரும் எனக்கு ஃபோன் பண்ணல, அந்த ஒரு ஆழம் பண்ணினது என்ன செய்யாரு? 7 பேர் நின்னாங்க, ஒருத்த கூட என்னை கவனிக்கவில்லை. பிரைஸ் எல்லாம் அது அல்ல. ஒரு ஆள் நிற்குதா, அதில் மிகவும் கருத்தாக இருக்கணும், மிகவும் அதில் ஒரு ஆர்வமாக இருக்கணும். சும்மா உங்கள் பாட்டுக்கு பேப்பரை கொடுக்கறது இல்லை. இங்கே பேப்பரை கொடுக்க அடித்து வைக்கல. இனி இதை அடித்தது தீர்ந்த பிறகு இனி யார்? இனி எல்லாம் எனக்கு எழுத முடியாது, இனி எல்லாம் எனக்கு உருவாக்க முடியாது. மிகவும் அதில் ஞானமாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவளாக இருங்க. கர்த்தருக்கு சொல்லியிருக்கு. இங்கே பாருங்க, தானியேல் ஒரு விசேஷித்தவனாய் கர்த்தருக்கு ஏற்றவனாய் இருந்ததுனால தான் அங்கே யாருக்கெல்லாம் அவனை இது வச்சிருக்குன்னு பாருங்க. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவானவன் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியக்காரனுக்கும் கல்தேயர்கள் குறித்து சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். வந்ததுனால தான் இந்த ஞாபகம் வந்தது. கர்த்தருக்கு சும்மா ஊழியத்துக்கு போனேன், ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் 90 கொடுத்தோம், 200 கொடுத்தோம், 100 கொடுத்தோன்னு கணக்கில்லை. நீ ஒன்று கொடுத்தாலும் அந்த ஆத்மாவை உருவாக்கு, அந்த ஆத்மாவுக்குள்ள ஜீவன் போகத்தக்கபடியாய் தேவனுக்குள்ள வரட்டு. தானியேல் அந்த அரண்மனைக்குள்ள போனதும் ஒரு பிரதிஷ்டை பண்ணினான். நான் இந்த அரண்மனையில் அடிமைத்தனம் ஆகக்கூடாது, எதிலையும் நான் பெயரக்கூடாது, என் தேவனை மகிமைப்படுத்தணும், என் தேவனை எதிலையும் துக்கப்படுத்தக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் உங்களுக்கு எனக்கு அந்த தீர்மானம் இருக்கணும். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு கொண்டு போறாரா, என்னை கொண்டு ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தத்தக்கபடியாய் உருவாக்கத்தக்கபடியாய் என்னை மகிமையாக்கும். அப்படி ஜெபம் பண்ணிப்போங்க. கர்த்தருக்கு சும்மா ஊழியத்துக்கு போய் நானும் சொன்னேன், ஊழியத்துக்கு போனால் காரை எடுத்துகிட்டு போங்க, காரை கொண்டு எங்கேயாவது நிறுத்திக்கிட்டு ஊழியத்தை நல்லா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்படியெல்லாம் சாட்சி கேட்கும்போது உண்மையாகவே நான் ஊழியம் செய்யாத இருந்தேன்னா எனக்கு அது தெரியாது. நானும் ஓப்பன் இயர் போயிருக்கேன். கடந்த நாளில் நாங்கள் எல்லாம் தெருவாய் ஓப்பன் இயர் நடத்தினோம். நானும் ஓப்பன் இயரில் போய் பேசியிருக்கேன், ஆத்துமாக்களை சந்தித்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளே, அந்த உணர்வு தானியேலை வைங்க. தானியேலுக்கு இருக்கிற அந்த மேலான பக்தி உங்களுக்குள்ளேயும் வரத்தக்கபடியால் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 போடுமா? ராஜாவினால் பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார். இந்த கிருபைக்குள்ள நம்ம கடந்து வரணும், இந்த வல்லமைக்குள்ள நான் கடந்து வரணும், இந்த மகிமைக்குள்ள கடந்து வரணும். நான் மலேசியாவில் போன உடனே என்னை கேட்டாங்க, எத்தனை வருஷம் பைபிள் ஸ்கூல் படிச்சிங்க கேட்டிங்களா? நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து என் ஏசப்பாவுடைய பாதத்திலிருந்து பைபிள் கிளாஸ் படிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உடனே அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு உண்டாயிருச்சு. இவ பைபிள் கிளாஸ் படிக்காத, இவ என்ன நம்ம ஜனங்களுக்கு பேசுவா? அவங்க முகமே மாறி போச்சு. மாறின உடனே நான் ஒன்றுமே சொல்லலை.
அதுக்கு பிறகு சாயங்காலம் கூட்டம் ஆரம்பிச்சாச்சு. ஜனம் நிறைய வந்தாச்சு, நிறைய ஜனம் வந்தாச்சு. கூட்டம் தொடங்கியாச்சு. பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணினாங்க, என் கையில் கொடுத்தாங்க. கொடுத்து நான் தேவ வசனத்தை பேச ஆரம்பித்தேன். அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு நடுக்கம் உண்டாயிருச்சு. பைபிள் கிளாஸ் படிக்கிறது நீயா பிரசங்கம் பண்ணுவாங்க, தேவாவியானவர். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் பலப்படுவதற்காக சொல்லுகிறேன். கேட்டு சும்மா ஆடி போவாதுங்க. எங்களை விதமாய் மாற்றும். என்னுடைய ஆவிக்குரிய தாயை மாற்றின தேவன் எங்களையும் மாற்றும். அந்த இடத்துலையே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாச்சு. அரை போட்டுக்கிட்டு வந்தவங்க அடுத்த நாள் ஃபுல் புடவை கட்ட ஆரம்பித்தாங்க. தலையை பிரித்து போட்டுக்கிட்டு வந்தவங்க நல்ல ஜடை போட்டுக்கிட்டு வந்தாங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த ஊழியக்காரர் சொன்னார், எத்தனையோ பேர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, இப்படி ஒரு மாற்றத்தை நான் காணவில்லை. ஹல்லேலூயா. படிக்கிறதுனால அல்ல, தேறுகிறதுனால அல்ல, பட்டத்தினால அல்ல, பரலோகத்தின் வல்லமை, பரலோகத்தின் மகிமை நமக்குள்ள வரும்போது தானியேலை எடுத்து உபயோகப்படுத்தின தேவன் உங்களை என்னையும் உபயோகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஓ மராக்கரந்தரபௌஷபலபௌதீகாரி. ஹல்லேலூயா. ஒரு காலம் அவர் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல, நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன். தானியேலை உயர்த்தின தேவன் உங்களை என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? ஏக இருதயம், ஒரே இருதயம். இப்போமே அநேக இருதயம் அங்கே இங்கே சிதறடிக்குது. சிதறடிக்க கூடாது. அவர்களுக்கு எல்லாருக்கும் ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, அவர் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்ப கல்லான இருதயம் நம்ம மாம்சத்திலிருந்து எடுத்து போடணும். சதையான இருதயத்தை நமக்கு அவர் தந்து நம்மை மகிமையாக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அவிதமான ஒரு மகிமைக்குள்ள வாங்க. ஏக இருதயம் இருந்தால்தான் இவைகள் நிறைவேறப்படும். நமக்குள்ள ஏக இருதயம் இல்லை, ஒரு காலையில் நிறைவேறப்படவே படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய கல்லான கிரியைகளை, கடினமான இருதயங்களை மாற்றி ஏக இருதயத்தோட தேவனுக்குள்ள இணைந்தோமானால் கர்த்தர் நம்மை எடுத்து நடத்துவார். அடுத்தது பாருங்க, இருதயம் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கர்த்தர் தர ஆயத்தமாயிருக்கிறார். சங்கீதம் 143 சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளோ. எனக்கு நம்ம நிறைய பேர் சொல்லுகிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். நான் இப்படி சொல்லி ஜெபிப்போம், ஆனால் அவருக்கு பிரியமாக இருக்க மாட்டோம், செய்ய மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், செய்ய பிரயாசப்படு, பிரயோஜனப்படு, மகிமைப்படு. அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். நீரே என் தேவன், உம்முடைய நல்லாவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப நமக்கு நல்ல ஆவி இருந்தாதான் செம்மையானவன்.
கர்த்தருக்குள்ள உறுதியான வழி. அதனால தான் வியாழக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை விடாத சகோதரியை வர்றாங்க. எப்படி நாங்கள் ஒரு 10-15 பேர் இருப்போம். 15 பேர் தான், அதுக்கு மேலே வரமாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, மோகனுங்க பொண்டாட்டி சபையே இல்லை. போன மாதமும் இல்லை, இந்த மாதமும் இல்லை, சபை இல்லை. பக்கத்து சபைக்கு போகிறாளா? பக்கத்து சபை. இவங்க 2 பேரும் இங்கே, அவள் பக்கத்து சபை. கர்த்தருக்கு தேவனுடைய பிள்ளையே, இப்படி இருந்தால் எப்படி? கர்த்தருக்குள்ள எப்படி? அல்லேலூயா. தேவ பயம் இல்லை. இதுதான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நல்ல செம்மையான வழி. ஒரு இடம் வாங்கினா ஜெபம் பண்ணி வாங்கு. எனக்கு ஒரு இடம் வேணும், நீ ஊழியர்களோடு சேர்ந்து ஜெபித்து வாங்க. நான் 6 நாள் உபவாசித்து கேட்டு வாங்கின இடம் இது. பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வரணும், போகத்தக்கபடியான ஒரு வசதியான இடம் எனக்கு வேணும் என்று 6 நாள், அதில் 3 நாள் தண்ணியே குடிக்கல. 3 நாள் என்னுடைய 2 பிள்ளைகள்கிட்டையும் புருஷன்கிட்டையும் பேசவே இல்லை. 3 நாள் கட்டும் உபவாசம். என் மக சின்ன பிள்ளை என் மடியில் வந்து அம்மா 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 முத்துவா வைப்பா நான் ஜெபிக்கும் போது. ஆனால் கூட அவளை பார்க்கவே மாட்டேன். என்னுடைய பிரதிஷ்டை, என்னுடைய தீர்மானம் 6வது நாள், 6 நாள் எனக்கு வெளிப்படையில. 6வது நாள் 3 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்ச்சென்று கர்த்தர் எனக்கு குறுகை கொடுத்தார். உடனே நான் மட்டும் வராமல் நான் போனேன் ஒரு விசுவாசிட்ட. அவர்கிட்ட போனால் அவரும் சொல்லியார், அக்கா நான் உங்ககிட்ட வரதான் இருந்தேன். என்ன இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாங்கள் 2 பேரும் அந்த ரோட்டில் நின்று பார்த்தோம். இதில் 8 குடிசை இருந்து போயிட்டேன். அடுத்த நாள் அவரும் பாஸ்டர்மா வந்து ஓனர்கிட்ட போய் பேசினாங்க. உடனே அவர் சொன்னாராம், இந்த 8 குடிசையும் காலி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், 25,000 ரூபாய் தாங்கன்னு சொன்னார். சரி வந்துட்டாங்க. நாங்கள் ஜெபித்தோம். 8 மாதம் ஆச்சு 8 குடிசை மாற. 8வது மாதம் அவர் எங்களை கூப்பிட்டாரு. போனால் பார்த்தா 30,000 மாற்றினார். உடனே பாஸ்டர் கொஞ்சம் அங்கலாய் போந்தது. இருக்க காசு ஜாஸ்தியாகுது, நம்ம எப்படி வாங்க முடியும், நம்ம கையில் காசு இல்லையேன்னு சொன்னார். இடத்தை கர்த்தர் காட்டினாரானால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பைசா கிடையாது. அப்புறம் பாருங்க, குடிகாரை சூதாடுகிறவன் சேகர் மாமா, மூத்த மாமா, அவருடைய பிள்ளைகள் மனைவி கர்த்தருக்குள்ளே வந்து எல்லாரையும் என்கிட்ட வந்து அபிஷேகம் பெற்றாங்க. எல்லாரும் ஆண்டவருக்குள்ள. அவர் குடி சூதை. ஆனால் ஒருவரையும் உள்ளே சேர்க்க மாட்டார். எனக்கு மட்டும் அலவுடு. நான் போனால் மட்டும் ஆண்டி வந்திருக்காங்கன்னு பிள்ளைங்க போய் சொன்னால் போதும், உடனே எழும்பி தூங்கினா கூட எழும்பி வருவார். மிக சந்தோஷமாக சிரிப்பாக என்னோடு பேசுவார். கர்த்தருக்கு. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் எனக்கு ஜோம் பண்ணி தந்த பைக்கு, இதுவரையில் சைக்கிளில் தான் போனேன், இப்போ தான் பைக்கை வாங்கினேன், நீங்கள் தான் எனக்கு ஜோம் பண்ணி தந்தீங்க, அந்த பைக்கை நான் கொண்டு மார்வாடி கடையில் வைத்து உங்களுக்கு பணத்தை கொண்டாந்து தர்றேன், நீங்கள் போங்கன்னு சொன்னார்.
யார் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க? யாராவது சொல்லுவீங்களா? யாராவது உங்கள் பைக்கை வச்சு பணம் தாரேன்னு சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு விசுவாசிகளே, அவிசுவாசி கர்த்தர் செய்த வழி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவருக்கு எனக்கு அநேக உதவி அவர் செய்தார். எனக்கு சீட்டுன்னு என்னன்னு தெரியாது. அவரே எனக்கு சீட் போட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்து சீட்டை பிடித்து நிறைய கடன்களை அடைக்க கர்த்தர் எனக்கு இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த இடம். அங்கேருந்து ட்ரெயினில் வரலாம், இங்கேருந்து பஸ்ஸில் வரலாம். கர்த்தருக்கு ஒரு இடம் வாங்கினேன்னு பெருமையில் போகிறது இல்லை. நான் சபைக்கு போக முடியுமா, நான் வேலைக்கு போக முடியுமா, அந்த ஒரு உணர்வோடு ஜெபித்து கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கு. அது உனக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இது வர்றதுக்கு வழி இல்லாத, போகிறதுக்கு போக முடியாத எந்த சூழ்நிலையில் வீடை வாங்கினேன், வீடை கட்டினேன், நான் இருக்கிறேன்னு சொல்லி நீ கர்த்தரை தொழுது கொள்ளாத, குடும்பமாய் கர்த்தருக்குள்ளே வராத, நீ எங்கேயோ போய் பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளையே, நமக்குள்ள அந்த தெளிவு இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லு? நல்ல ஆவி செம்மையான வழியில் நடத்தும். நல்ல ஆவி செம்மையான வழியில் நடத்தும். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக, ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. ஆமென். பாருங்க, ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞான ஆவியால் நிரப்பி விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும். அப்படிதான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கிறது. விவேகம் இல்லாத, ஞானம் இல்லாத, பரிசுத்தாவியின் பலன் இல்லாத ஊழியம் செய்த பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கே நீங்களும் ஊழியம் செய்தா பரிசுத்தாவின் பலத்தோடு, ஞானத்தோடு, அறிவோடு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது அவர் ஒரு காலம் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. ஞானத்தின் ஆவி. சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும், எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். தாவீது எருசலேம் குடும்பம். இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் கர்த்தர் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுகிறார். அதுபோல உங்க குடும்பத்திலேயும் கர்த்தர் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும். புருஷனும் மனைவியும் கைகோர்த்து ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வீட்டில் இருக்கணும். புருஷன் தனியே ஜெபிப்பார், மனைவி தனியே ஜெபிப்பார். அது அல்ல. 2 பேரும் ஒரு மனமாய் கர்த்தருக்கு. நானும் ஜெபமணி பாஸ்டரும் கைகோர்த்து ஜெபித்ததினால தான் கர்த்தர் இந்த ஊழியம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். உடைய குடும்பமும் நம்முடைய ஊழியமும் ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நாம் ஒரு மனப்பட்டு கை கோர்த்து நாம் செவித்தோமானால் கட்டாயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குண்டு. இங்கே இருக்கிற புருஷமார்களை உங்கள் மனைவிகளை சேர்த்து ஜெபிப்பீங்களா? மனைவிமார்களை புருஷனை சேர்த்து ஜெபிப்பீங்களா? நீவா நான் இல்லை. கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். இன்றைக்கும் புருஷன் சொல்லுகிறத மனைவி கேட்க மாட்டான், மனைவி சொல்கிறத புருஷன் கேட்க மாட்டாங்க. அப்படி தான் இழுவலி இந்த இழுப்பு முட்டாய் போல. கர்த்தருக்கு சவு முட்டாய் எப்படி இழுக்காம் அதுபோல் இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க குடும்பம். உடனே பெண்கள் குனிஞ்சிடுறாங்க பாரு. அப்படிப்பட்டவளோ குனியானுவேன்.
கர்த்தருடைய பிள்ளையே, புருஷனும் மனைவியும் ஜெபி, சேர்ந்து ஜெபி. ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய கிரியை செய்வார். தனியாக ஜெபிக்கிற நேரம் தனியாக ஜெபிங்க. ஆனாலும் நீ குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. 1 கொரிந்தியர் 4:21. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ? பார்த்தீங்களா ஆண்டவரே, அதுதான். சோபி சிரிக்கியா, கேலண்டர் இருக்கு சோபி, வருஷந்தோறும் கேலண்டர் ஒன்றும் இல்லாத விற்பா. இந்த வருஷம் ரொம்ப அகங்காரம். நானும் பார்த்துட்டேன். ஒருக்கா சொன்ன பிறகு கூட அவள் பணியேல. பெரம்போடு வரட்டுமா அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டும்? ஆவியில நிறைஞ்சிருக்கான்னு என்னோடனே ஆண்டவர் உன்னிட்ட அப்படி தழுவி வருவாருன்னு நினைச்சியா? கிரியை இல்லாவிட்டால், ஒழுங்கில்லாவிட்டால், சீரில்லாவிட்டால் நம் பெரம்போடு வரட்டுமா அல்லது அன்போடோ சாந்தமுள்ள ஆவியோடும்? கர்த்தர் பெரம்போடும் வருவாரு, அன்போடும் வருவாரு, சாந்தமுள்ள ஆவியோடும் வருவார். உங்களை என்ன வேணாம் நீ நினைக்கிற? நான் ஜெபம் பண்ணுறேன், தேங்கி ஜெபம் பண்ணுறேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு கர்த்தருக்குள்ள ஆவிக்குள்ள ஜபிக்கிற ஜபம் நமக்கு வேணும். உற்சாக ஜபம் வேணும். தேவனுக்குள்ள பண்ணின தீர்மானம் கடைசி வரையிலும் அந்த தீர்மானத்துக்குள்ள கடந்து போகணும். உணர்வுள்ளவர்களா, உணர்வில்லாதவர்கள் அல்ல. ரட்சிப்பு உணர்வு, அபிஷேகம் உணர்வு, பரிசுத்தம் உணர்வு, வல்லமை உணர்வு. இந்த உணர்வோடு அவர்களை கர்த்தர் சாந்தத்தோடும் அன்போடு நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை நானும் உங்களை கேட்பேன், இவ்வளவு ஜபத்தை சொல்லி கூட அரைக்காத பெரிய இதில் திருவிருந்து எடுத்துட்டு போகிறான். சகோதரங்களாம் அப்படிதான், சகோதரிகளாம் அப்படித்தான். ஒழுங்கில்லாதவர்கள், பணிவில்லாதவர்கள், கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள், அவர்களை பார்த்து தான் சொல்லுவார், நான் பெரம்போடு வரணுமா. கர்த்தருக்கு தேவன் அனுகூலமாக இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மிகவும் தெளிவாக, மிகவும் பயபக்தியா. கர்த்தருக்கு 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். தங்கி இருக்கிறவர்கள் மேல மகிமைப்படுகிறார், இல்லாதவர்கள் மேல தூஷிக்கப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் தங்கி இருக்கத்தக்கபடியாய் தேவ மகிமைக்குள்ள காத்திரு. சும்மா வெள்ளச்சாலியும் கட்டிக்கிண்டு ஒரு பைபிளையும் தூக்கிக்கிண்டு நாம் நெல்லிண்டு போகிறதில்ல, பிரயோஜனம் இல்லை. தேவ வசனத்தின்படி, தேவ வார்த்தையின்படி ஆவியானவருக்குள்ள நாம் வளருகிற வளர்ச்சி தான் ஆண்டவர் நமக்குள்ள விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அல்லேலூயா. உங்களை என்ன ஆவி தங்கி இருக்கணும் தெரியுமா? ஆவியானவர் ஞானம், உணர்வும், ஆலோசனையும், பலனையும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது தங்கி இருக்கிற இந்த ஆவி நம்மோடு இருந்தா தேவனே போதும். நம்மை கைவிடாத, நம்மை நேசித்து நடத்துகிற தேவன்,
நம்மை மகிமையாக்குற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பு பக்தி தெளிந்த புத்தி. கர்த்தருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் பயந்து நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களில் பிரியப்படுகிற தேவனார். எந்த காரியத்திலையும் நமக்குள்ள என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. தேவனுக்குள்ள உறுதியாய் அவர் பலனும் அன்பு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எப்பவும் நம் கர்த்தருக்குள்ள பலனாயிருக்கணும், தெளிந்த புத்தியாயிருக்கணும், அன்பாயிருக்கணும். நம்முடைய அன்பு குறையக்கூடாது, பலன் குறையக்கூடாது, தெளிவு குறையக்கூடாது. தேவனுக்குள்ள நாம் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நாளை நம்மை விட்டு விலகுகிற தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்க என்ன ஆவியை பெறல? பயப்படத்தக்கபடியான அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, தைரியத்தோட விசுவாசத்தோட. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு எங்க போனாலும் நமக்கு என்ன வந்தாலும் தைரியம். கர்த்தருடைய வசனமும் கர்த்தரும் தேவாவியும் நம்மோடு இருந்தா இந்த தைரியம் நமக்குள்ள இருக்கும். இல்லைன்னா இருக்காது. இல்லைன்னா சும்மா சும்மா ஒரு இருமல் வந்த உடனே அந்த இருமலை பார்த்து அந்த சளியை பார்த்து உடனே அதை செக் பண்ணி அதை ஆராய்ந்து அதை குத்தி அதை நாத்தி அந்த வியாதி இந்த வியாதி இதை பயங்கரமாக தூக்கி வச்சுக்கிட்டு மாத்திரை மருந்து சுகம் ஆகுதா? மாத்திரை மருந்து சுகம் ஆகுதா? இதெல்லாம் பார்க்காத கர்த்தருடைய ஆவி, பலமுள்ளாவி, பலமுள்ளாவி. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள இருந்தானால் ஒன்று நம்மை அடிமைப்படுத்தாது. ஐசலா, ஐசலா. இது வாயாத இதை கொண்டு காட்டுறதும் அதை ஆராய்கிறதும் அதை பார்க்குறதும் அதில் சுகம் இல்லைன்னு சொல்லுகிறதும் இப்படியே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மார்கரெட் அவ எங்கே போகிறா? ஏன் இங்கே இருக்க முடியாது? பிசாசு இருக்க விட இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்களுடைய வளர்த்தி பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கண்டு காணாத ஊழியக்காரலன்னா நல்லது. இப்போ கண்டு இதெல்லாம் கேட்டு எச்சரிக்கிறதுனால அவ்வளோதான். கர்த்தருக்கு பிரசங்கம்னா பிரசங்கமே பண்ணி எல்லாத்தையும் பார்க்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வாலிய பிள்ளை எழும்பி போகுதுன்னா நம்ம அதில் கருத்தாக இருக்கணும். தகப்பன் இருக்குது, தாய் இருக்குது. அல்லேலூயா. தாயின் தகப்பனும் உள்ளே இருக்காங்க, இது போகுது வெளியே போய் உட்காருது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நமக்குள்ள ஒரு பயபக்தி உண்டாகணும், ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகணும், ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகணும். அது இல்லை, தாய்க்கே இல்லை, தகப்பனுக்கே இல்லை. பிள்ளைக்கு எப்படி வரும்? அவங்களுக்கு இருந்தால் தானே வேலை, வேலை யாரும் இல்லை, வர முடியலை. இப்படி இருந்தால் எப்படி குடும்பம்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன வேலை இருக்கட்டு, என்ன இருக்கட்டு,
கர்த்தருக்கென்று கொஞ்சம் நேரத்தை நீ கொடுத்து கர்த்தருக்குள்ள நீ வளர்ந்தாதாய், கர்த்தருக்குள்ள நீ பெருகினாதாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கணும், தேவனுக்குள்ள மறையணும். மறைஞ்சாதான் தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு எல்லாரும் முழங்கால் படியிடும். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த ஆவி உடையவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. அவர் தப்பி வைக்கிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன், அவர் ரட்சித்த தேவன், பரிசுத்த ஆவியினால நம்மை அதிகமாய் நிரப்பி நடத்துகிற தேவன். இருதை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை மாம்சத்திலிருந்து நமக்கு வேண்டாததை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு அவர் தருகிறவர். நல்ல ஆவி செம்மையான வழியில் நம்மை நடத்தும். இந்த நல்ல ஆவிக்குள்ள செம்மையான வழிக்குள்ள நாம் கடந்து வரத்தக்கபடியாய் ஒப்பு கொடுவோம். ஞானத்தின் ஆவி உடையவர்களாய், ஞானம் இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரியவங்களுக்கு ஞானம், ஆவிக்குரியவங்களுக்கு ஞானம் விவேகம் இருந்தாதாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஞானத்தின் ஆவி, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவி. கிருபையின் ஆவி வேணாம், விண்ணப்பத்தின் ஆவி வேணாம். கிருபை இல்லாவிட்டால், விண்ணப்பம் இல்லாவிட்டால் உன்னுடைய ஜீவியத்தில் ஒன்றுமில்லை, உன்னுடைய ஜீவியத்தில் ஒன்றுமில்லை. சகோதரனே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, கிருபை, கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அவர் பிரம்போடு வரட்டா, பெரம்போடு வரட்டா, சாந்தமுள்ள ஆவியோடும் இணைந்த ஆவியோடு வரட்டா. அல்லேலூயா. எதுக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாய்? எது? அல்லேலூயா. அவர் பெரம்போடு வந்து உன்னை அடிக்கணுமா? சாந்தத்தோடு உன்னை அணைக்கணுமா? சாந்தாவியோடு உன்னை அணைக்கணுமா? அவப்பா இயேசுவே, இயேசுவே. அல்லேலூயா. மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்க, மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர் ஞானம், உணர்வும், ஆலோசனையும் பலனையும் அளிக்கிற. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்பட்டால், கர்த்தருக்கு பயப்பட்டால் ஞானம், உணர்வு, ஆலோசனையும் பலனை அறிவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலன், தெளிந்த புத்தி உள்ளாவி. பலன், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பலன், தெளிந்த புத்தி உள்ளாவி. ஆமே, ஆமே, அல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க பண்ணுகிற ஆவி நமக்குள்ள பெருகட்டு. புத்தி சுவாகார ஆவியோடு நான் கர்த்தருக்குள்ள பெருகுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் விதமாய் உங்களோடு என்று பேசி இருக்கிறார், உங்களை எச்சரித்திருக்கிறார், உங்களை உணர்த்தி இருக்கிறார், உங்களை உயிரடைய செய்கிறார், உங்களை பலனடைய செய்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஆமே. அவிதமாய் கர்த்தருக்குள்ள வளருவோம், வளருவோம். தேவ வசனத்துக்குள்ள, தேவ பலனுக்குள்ள வளருவோம். ஒரு வளருகிற அனுபவம்,
ஒரு மெய்யான அனுபவம் நமக்குள்ள வரத்தக்கபடியாய், நமக்குள்ள எழும்பத்தக்கபடியாய், நம்மை முழுவதுமாய் வாவியாத்துவ சரீரம் முழுவதும் அர்ப்பணிங்க, ஒரு விசேஷித்தவர்களா. அவே இந்த 2வது மாசத்தின் முடிவு, கடைசி இந்த 22வது நாள் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டதை மறக்காதுங்க, மறந்து விடாதுங்க. இன்னும் உணர்வடைங்க, இன்னும் பெருகுங்க, இன்னும் வல்லமையில பெருகுங்க, தேவ கிருபையில பெருகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, ராஜாதி ராஜாவுக்கு மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ள கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ராஜா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படியாக அப்பா, உம்மை ஆராதிக்கும்படியாக, தேவ வசனத்தை கேட்டு அதில் நாங்கள் பலன் அடையும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இந்த கொஞ்ச நேரம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த கால வேளையில கர்த்தர் நம்மை ஒரு விஷயம் பலப்படுத்தினதுக்காக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால ஒவ்வொரு கர்த்தர் பலப்படுத்தினதுக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஓ, நம்முடைய சத்துருவின் கைக்கு, நம்மை பகைஞரின் கைக்கு நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய பல நமக்குள்ள வரும் பொழுது நாம் பலன் அடைந்து சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நல்ல ஆவியாண்டவரே, எங்களை ஆண்டவரே சத்தியத்துக்குள்ளே நடத்துவாராக, செம்மையான பாதைகளை நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் ராஜா ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக, ஆவியானவர்களை நடத்துவீராக. இந்த வார்த்தையின்படி ராஜா நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உற்சாக ஆவியங்களை தாங்கும்படி செய்யுங்க. ஒரு நாள் நாங்கள் பலவீனப்பட்டு போய்விடாதபடி ராஜா, மாம்சத்தின் கிரியினால பலவீனப்பட்டு போய்விடாதபடி ஆவியானவர் தாமே எங்களை நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக அப்பா. ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவி ஒவ்வொரு நாள் எங்களுக்குள்ள காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவிதமாக எங்களை நடத்துங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை கொடுக்கிற ராஜா, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருக்கு வேண்டிய சுகம், ஜீவன், பல, ஆரோக்கியத்தை கர்த்தர் நாளை கட்டளையிடுங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகாதபடி அப்பா, ஒரு புதிய பலனை பெற்றவர்களாக, உம்முடைய வல்லமையை பெற்றவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லட்டும். தேவ ஆவியானவர்களை நடத்துவீராக. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் கொடுத்து விட்டு ராஜா, மாலையில் நடக்கிற ஆராதனை நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய வல்லமையில பிரசனம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி கொண்டு வாங்க ஆண்டவரே. வருகிற மாதங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றி தர கர்த்தங்களுக்கு உதவி செய்வீராக. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நக்கரங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவிக்க விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கினாலும் முடிசூட்டி, நன்மையினாலும் கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். Oh
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.